எல்லோரும் இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் இனிய தைத்திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நாம இப்ப 4வது அத்தியாயம் குரான்ல பெண்கள்ன்ற தலைப்புல இருக்கிறதுல 33ல இருந்து நாம பார்க்க போறோம். 33 படிங்க சிஸ்டர். இன்னும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பெற்றோர், நெருங்கிய சுற்றத்தார் ஆகியோர் விட்டுச் சென்ற சொத்திலிருந்து அதை அடையக்கூடிய வாரிசுகளை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்னும் உங்களுடைய வழக்கரங்கள் எவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனவோ அத்தகையோர் அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாளனாக இருக்கின்றான். இதுல வழக்கரம் அப்படின்னு கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்றாங்க, வலதுகரமாகன்ட்டு. அதோடைய அர்த்தம் என்னன்னு கரெக்டா தெரியல. குரான் படி ஜென்ரலா வலதுகரமா இருக்கிறதுனா நமக்கு உதவியா இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். பட் இங்க வேற அர்த்தம் இருக்குதோ என்னவோ தெரியல. சோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பயங்கர ஆச்சரியமான விஷயம். இது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய புண்ணிய கணக்குக்கு ஏற்பதான் பெற்றோரோ அல்லது வேற யார் மூலமாவோ கூட வரும். இப்போ ஒரு சிலருக்கு வாரிசே இல்லைன்னா அடுத்தது இவங்க வாரிசா இருப்பாங்க. அவங்க மனதில் யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு எழுதி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சிலருக்கு வாரிசு இருக்காது, அவங்க அக்கா பையனுக்கு எழுதி வைப்பாங்க அல்லது அக்கா பொண்ணுக்கு எழுதி வைப்பாங்க. ஸோ இது எழுதி வச்சிருக்கிறாங்கன்னே இவங்களுக்கு தெரியாது. கடைசியில வக்கீல் சொல்லும்போது தான் தெரியும். இது இதுல குணம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, எங்க இருந்து வரும்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதற்காக நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு பாருங்களா. நெருங்கிய சுற்றத்தார் விட்டு சென்ற சொத்திலிருந்து அதை அடையக்கூடிய வாரிசுகளை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்னும் உங்களுடைய வழக்கரங்கள் எவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனவோ அத்தகையோர் அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து விடுங்கள். சோ இதுல இன்னொன்னும் இருக்குது இல்லையா, ஒருத்தருக்கு எழுதுனாங்கன்னா அவங்களுக்குரிய பங்கை கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கூட மத்தவங்களுக்கு தெரியாம சுருட்டுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடக்கும். அதை நீங்க கொடுத்துடணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாளனாக அல்லாஹ் இருக்கிறார் இல்லையா. கடவுளுக்கு தெரியும், நீங்க ஏமாத்தலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா அந்த உங்களுடைய குணம் இருக்குது இல்லையா, அது எப்படியா இருந்தாலும் போறவங்களுக்கு தான் போகும். நீங்க என்னதான் ஏமாத்தினாலும், என்னதான் எண்ணெயை தடவிட்ட மண்ணுல உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னுவாங்க இல்லையா. அது மாதிரி சப்போஸ் நீங்க திருடி உங்ககிட்ட அது இருக்குது அப்படின்னா உங்க வீட்டுல அதுக்குரியவன் எவனோ இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா அதை நீங்க அனுபவிக்க முடியாது. சோ இந்த மாதிரி தான் நடக்கும். சோ அதனால உண்மையா இருங்கள் கடவுளுக்கு அப்படிங்கறதுதான் இதோடைய விஷயம். ஓகே சிஸ்டர், 34. இது மியூட்ல போட்டிருக்கீங்க சிஸ்டர். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் ஆவர். ஏனெனில் அவர்களில் சிலரை காண மற்ற சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருப்பதாலும் ஆண்களாகிய அவர்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து பெண்களுக்காக செலவு செய்வதாலும் ஆகும். ஆகவே நல்லொழுக்கமுள்ள பெண்கள் என்போர் அல்லாஹ்வுக்கு பயந்து தங்கள் கணவனுக்கு பணிந்து நடப்பவர்கள், கற்பு மற்றும் தங்கள் கணவனது உடைமைகள் ஆகிய மறைவானதை அல்லாஹ் பாதுகாக்கின்ற காரணத்தால் பேணி காத்து கொள்பவர்கள். இன்னும் அப்பெண்களாகிய அவர்களில் தம் கணவனுக்கு எவர்களின் மாறுபாட்டை அஞ்சுகிறீர்களோ அப்போது அவர்களுக்கு நல் உபதேசம் செய்யுங்கள். அவர்கள் திருந்தாவிடில் படுக்கைகளிலும் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். அதிலும் அவர்கள் சீர்திருந்தாவிடில் அவர்களை காயம் ஏற்படாது அடியுங்கள். அதனால் அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்பட்டு விட்டால் அவர்கள் மீது இதர குற்றங்களை சுமத்த யாதொரு வழியையும் தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்வானவனாக மிக பெரியவனாக இருக்கின்றான். சோ இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஒருவரை மற்றவரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆண்களை பெண்களை விட பலம் பொருந்தியவர்களாகவும் தங்கள் சொத்துக்களிலிருந்து கொடுக்க வேண்டியவர்களாகவும்
அமைத்திருக்கின்றான். எனவே நன்னெறியுடைய பெண்கள் உறுதியுடன் சோதனை காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டியதை அல்லாவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தவறிவிடுவார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். அவர்களை நெருங்குவதிலிருந்தும் விலகி இருங்கள். அவர்களிடம் கண்டிப்புடன் இருங்கள். அவர்கள் நல்வழிப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியும் தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான். ஸோ இது வந்து ஓகே, எப்படி பார்த்தாலுமே இன்றைய காலம் வரைக்குமே உலகம் முழுவதுமே வந்து பெண் தனியா இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி தனியா இருக்கிறாங்க. இப்ப இந்த 4B மூவ்மெண்ட்னு ஒண்ணு ரொம்ப ஃபேமஸா வந்து இருக்குது. சவுத் கொரியால இருந்து உலகம் ஃபுல்லா பரவுது. அதாவது திருமணம் வேண்டாம், காமம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம் அப்படின்ட்டு. பட் அது வந்து யார் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஆண்களால பாதிக்கப்பட்டவர்கள். வெளிநாடுகள்ல அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால அவங்க அப்படி பண்றாங்க. பட் இருந்தாலும் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணலன்றது பெண்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு அல்லது டைவர்ஸ் ஆகி ஏதோ ஒரு காரணத்தினால டைவர்ஸ் பண்ணி வரும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனா ஒரு மனநோயாளியாக மாறுறாங்க நிறைய பேர். அப்ப என்னதான் ஆண் பெண் சமம்னு சொன்னாலும் இந்த விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. ஆண் வந்து அந்த அளவுக்கு டிப்ரெஷன் சொல்ல முடியாது. பட் பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அதனால ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுமே புறக்கணிப்பாங்க ஒரு டைமுக்கு அப்புறம். ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன இது உன்னால வாழ முடியல இப்படி எல்லாம் சொல்றவங்க இருப்பாங்க. ஸோ அதனால பெண்கள் வந்து குறிப்பாக இதுல ஏன் இத வந்து ஒரு நியாயப்படுத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதாவது பெண்ணை விட ஆண் மேன்மை பொருந்தியவன் அப்படின்ட்டு அந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்துச்சு. இந்த டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் நியாயப்படுத்தி அவன் பலம் பொருந்தினதுனால மேன்மையானவன் அப்படின்ட்டு நியாயப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க யாரும் ஏத்துக்காத ஒரு விஷயமாக இது இருக்குது இல்லையா? அது என்ன பெண்ணை விட ஆண் மட்டும் உயர்ந்தவனா அப்படின்ட்டு. ஸோ அதனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லா மதத்திலுமே அப்படி பண்ணுவாங்க இல்லையா? அப்படியே அப்படியே அதுக்கேத்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி போவாங்க. அதனால நன்னெறியுடைய பெண்கள் உறுதியுடன் சோதனை காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டியதை அல்லாவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்படிங்கிறது என்னன்னா காமத்தில் விழாம இருக்கிறது. அத சொல்றாங்க. அதுக்கு அப்படி ஒரு சோதனை வந்தால், ஆனா இப்ப கிறிஸ்தவ மதத்தின்படி வாழ்பவர்களுக்கு எப்படி சோதனை வரும் இல்லையா? அதை மீறினால்தான் சோதனை வரும். ஏன்னா அவங்க அந்நிய ஆண்களோட பேசக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது தனிமையில பேசக்கூடாதுன்றாங்க. அப்படிலாம் தான் சோதனை வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது இல்லையா? ஸோ ஆனா இப்போதைய காலம் வந்து வேலைக்கு போறாங்க. நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் ஒருவேளை அவங்க வழி தவறுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது அப்படின்னா உபதேசம் பண்ணுங்க. இது வந்து இப்படி இருக்கும். இது வந்து சாத்தான். நம்ம தான் அப்படிங்கறத சொல்லுங்க. சொன்னாலே கோபம் வந்துடும் நிறைய பேருக்கு. அது வேற இருக்குது. இது ஆக்சுவலா இந்த இவங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் ப்ரோக்ராம்ல ஒரு பொண்ணு சொல்றா இந்த மாதிரி. இத ரீல்ஸ்ல எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா எந்த நேரமும் அண்ணன் கூட தொடர்புல இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன். நான் ஆமாண்டா அப்படின்னு நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறா. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? 1 மாசம் ஆகுது. சி அப்படின்றான். ஒரே மாசத்துல நிரூபிச்சுட்டாங்களாம். சோ இன்றைய உலகம் வந்து அப்படி சுத்தமா மாறி போயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து உபதேசம் செய்யுங்க. அவர்களை நெருங்குவதிலிருந்தும் விலகி இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல காமெடி என்னன்னா இதுல இப்படி போட்டிருக்குது. உண்மையிலே அந்த மாதிரி களத்தொடர்புல இருக்கிற பெண்கள் அவங்க கணவன் கிட்ட வந்து விலகி இருப்பாங்க. ஏன்னா களத்தொடர்புல இருக்கிறவனுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க பெண். ஆனா ஆண் அப்படி கிடையாது. களத்தொடர்புல இருந்தா அவகிட்டயும் அப்படிதான் இருப்பான், ஒய்ஃப் கிட்டயும் அப்படிதான் இருப்பான். சோ இதுதான் இங்க வித்தியாசம். சோ இங்க உண்மையிலே சோதனை பெண்ணுக்கு இல்ல, ஆணுக்கு தான் சோதனை. அடுத்தது அவர்களிடம் கண்டிப்புடன் இருங்கள்.
ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கலத்தொடர்புல இருக்கிறாங்கன்னு தெரிந்தும் அந்த பெண்களோட காமத்துல ஈடுபடக்கூடிய கணவன்கள் இருக்கக்கூடிய உலகமாக இது இருக்குது. அந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். அவர்களிடம் கண்டிப்புடன் இருங்கள், நல்வழிப்பட்டு விட்டால், இங்க கண்டிப்புடன் இதுல சொல்லியிருக்கிறாங்க, அங்க அடிங்கள்னு போட்டிருக்குது. சோ அது மதத்துக்கு கெட்ட பேரா வருதுனால அதை கொஞ்சம் அப்படி மாத்திக்கிறாங்க. கண்டிப்புடன் இருங்கள்ட்டு. அது பெண் அடிமை தானே. பிடிக்கலன்னா அனுப்பிடணும். அது என்ன அடிக்கிறது இல்ல? இவனுக்கு பிடிக்கலன்னா பெண்ணை தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணு. இங்கதான் குரான் பெண் அடிமையை உண்மையிலே பறைசாற்றுது அப்படின்றது வருது. ஆண் அப்படி பண்ணான்னா அவனை அடிங்க இதெல்லாம் சொல்லல. அப்ப பெண்ணை இங்க ஒரு அடிமையா வச்சிருக்கிறாங்கன்றதுதான் உண்மையிலே இதுல பொருள் வருது இல்லையா? பிடிக்கல, சரி ஓகே, அவ அப்படி இருக்கிறா, உபதேசம் பண்ணிப்பாரு, இல்லைன்னா அவங்கள விலக்கி தானே இல்லையா? ரத்தம் வராம அடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர்கள் நல்வழிப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள், நிச்சயமாக. ஆனா இது என்னன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மிருகமாக மாறிடும். எப்படி காமத்துல இருக்கும்போது மகாத்மா காந்தி மனைவியோட காமத்துல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது கதவை தட்டினாங்களாம். அவர் கெட்ட வார்த்தை சொல்லி கதவை திறந்தாராம். ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்ற செய்தி சொல்றதுக்காக வரானு. அவங்க அப்பா சீரியஸா இருக்கும்போது இவர் பக்கத்து ரூம்ல காமத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. சோ அப்ப அந்த காமம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்றதுனால கடைசி காலத்துல எல்லாம் அவர் காமத்தை வெறுத்து அதுல வர்றதுக்காக எவ்வளவோ இருக்கிறார். சோ அதுல சில சர்ச்சைக்குரிய விஷயத்தெல்லாம் கூட மாட்டி இருக்கிறார் சோதனைன்ற பேர்ல. சோ அந்த மாதிரி விஷம் இந்த காமம் நல்ல பாம்பை விட மோசமான விஷம் அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு. அதனால அந்த நேரம் என்ன சொன்னாலும், எப்படி அந்த லவ் பண்றவங்களை பிரிக்கவே முடியாதோ, கள்ளக்காதலும் அப்படித்தான் இல்லையா? அது என்ன நல்ல காதல், கள்ளக்காதல்? காதல்னு சொல்லுங்க. இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் இல்லையா? திருமணம் மீறிய உறவுன்னு சொல்லுங்க. விட்டா கள்ளக்காதல்னு சொன்னா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். அந்த மாதிரி எல்லாம் சட்டம் எல்லாம் வருது, இந்த மாதிரி வார்த்தையில நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு. அப்ப என்னன்னா அவங்களுக்கு சாதகமாக வருது. அந்த மாதிரி கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மெயினா எங்க சட்டத்தை அனுமதி கொடுங்க எங்களுக்கு தனியாக அப்படின்றாங்க. ஆனா அந்த சட்டத்தை பயன்படுத்தி பெண்களை அடிமைப்படுத்தும் போது என்ன பண்றது? அப்ப இந்த சட்டத்துக்கு வர்றாங்க. சோ அதுதான் இப்ப ஒரே சட்டம் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. சரி. அடுத்தது அந்த மாதிரி நல்வழிப்பட்டுட்டா எந்த வழியையும் அவங்களுக்கு எதிராக தேடாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுல விளக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை, புரியுது அப்படியே. நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம், இறைவனுடைய ஞானத்தை சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, கள்ளத்தொடர்புல ஒரு பொண்ணு போறான்னா அது காரணம் ஆண். அவன் அந்த மனைவியை திருப்திப்படுத்தல, அதனால்தான் போறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஆனா இங்க இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமா ஞானமே காமத்தை வெல்லணும்ன்றதுதான், காமத்தை விடணும்ன்றதுதான். சோ அதை எப்படி விடணும் அப்படின்னா, உங்களை ஆத்மான்னு இறைவனை, அல்லாவை, அவரை தான் பரமபிதா சிவன் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமா இருக்காரு. நாம புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். உடம்பு நான் கிடையாது, அது அழியக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். வெவ்வேறு உடலை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாம மறுபிறவி மனிதனா தான் இருப்போம். ஆனா அடுத்தடுத்து மறுஜென்மம் எடுத்து ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருந்த இதே பூமி இன்னைக்கு நரகமா மாறிடுச்சு. சொர்க்கத்துல காமம் கோபம்லாம் இல்லாம தான் நான் உங்களை படைத்தேன். அதான் பரிசுத்தமான மனைவிகள் அங்க கொடுக்கப்படுவார்கள்னு குரான்ல இருக்குது. பரிசுத்தமான மனைவியை காமத்துல மூழ்கினவனுக்கா கொடுப்பாங்க? அவளை கல்யாணம் பண்றவனும் பரிசுத்தமானவனா தான் இருப்பான். காமம்னா என்னன்னு தெரியாத பெண்ணும், காமம்னா என்னன்னு தெரியாத ஆண்கள் மட்டும்தான் சொர்க்கத்துல இருப்பாங்க. அதனாலதான் அது பேர் சொர்க்கம். அதுல வாழ்ந்தவங்களை இந்துக்கள் இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஆனா மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்து இப்ப எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் காமத்துல விழுந்துட்டாங்க. இதுல இருந்து மீட்கிறதுக்காக இறைவன் சொல்ற, நீங்க இழந்த அந்த சொர்க்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், 150 வருடம், எல்லாமே இருக்கும். சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி விலங்குகள் கிட்ட கூட நீங்க பயப்பட தேவையில்லை. எல்லாமே தாவரம் தான் சாப்பிடும். அதுக்கு முதல்ல நீங்க தாவரம் சாப்பிட்டாதான் அங்க வர முடியும். நீங்க எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தானா? சோ இந்த மாதிரி சொல்லி இப்ப அதுக்கு என்னை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்கு சக்தி வரும். இறைவன் கொடுக்கிற ஞானம், இறைவனே நேரடியா கொடுக்கிற ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக மட்டும்தான் கிடைக்குது.
சோ அதுதான் ஆதாம் தானே சொர்க்கத்துக்கு வந்தாங்க. இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் சொல்றது. இது காலச்சக்கரம் 5000 வருடத்துக்கு ஒரு தடவை உலகம் அலங்கோலமா இருக்கும்போது ஒழுங்குபடுத்த கடவுள் வருகிறார். அது பைபிள்ல இருக்கும். வரும்போது அலங்கோலமா இருந்தது, கடவுள் ஒழுங்குபடுத்தினார்னு இருக்கும். மனுநாளான இந்த உடலின் சுகத்திலேயே மனிதன் மூழ்கி இருக்கும்போது, நீ இந்த உடம்பு கிடையாது ஆத்மான்வா, ஆத்மாவுடைய ஆனந்தம்னு இருக்குது. ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். நீ மற்ற எல்லா சிற்றின்பத்துல இருந்து உன்னுடைய புத்தியை விலக்குனா அந்த ஆனந்தத்தை நீ உணர்வ. உணர்வது மட்டும் இல்ல, அந்த ஆனந்தமான உலகத்தில் நீ பிறவி எடுப்ப அப்படின்னு கடவுள் சொல்றார். சோ இங்க இந்த மாதிரி இருக்கும்போது கணவன் ஞானத்தை எடுத்தா பரவாயில்ல, மட்டும் எடுத்தா அப்ப என்ன பண்ணுவான்? இத வச்சுட்டு பாரு, கணவன் காமத்தை ஊரே அந்த ஆணுக்கு எதிராக பேசும். ஏய், நீ இப்படி இருந்தா பண்ணிட்டு அப்படித்தாண்டா போவான்னுவோம். அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கணவனும் பண்ணுவோம். எல்லாரும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா அது காமம்ன்றது ஒரு வியாதி தான். அது அந்த சினிமா இதெல்லாம் மனசு கரப்ட் ஆகி தான் அதை விட்டு வர முடியாம, அதெல்லாம் இல்லவே இல்லைன்னா அந்த காமம் அவங்களுக்கு சலிச்சு போயிடும். அது இல்லைன்றத அவங்களால உணர முடியும். ஆனா இந்த சினிமா, பாட புஸ்தகம் எல்லாத்துலயுமே அந்த காதல் அப்படியே மயங்கினால் இப்படியே சொல்ல ஏதோ இருக்குது போல இருக்குதுன்ற உணர்வுலே இருக்குது. சோ இந்த உணர்வு வரக்கூடாதுன்றதுக்காக தான் முஸ்லிம் நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுல இருந்து எல்லாம் தனிதான். அந்த குடும்பத்து ஆணை தவிர எந்த ஆணையுமே அந்த பெண் பார்த்திருக்க மாட்டான். குடும்பத்து பெண்ணை தவிர எந்த பெண்ணையுமே அந்த ஆணும் பார்த்திருக்க மாட்டான். சோ அப்படி இருக்குது. ஆனா அதுலயும் 4 திருமணம் பண்றாங்கன்றது ஒண்ணுமே புரியல. அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. சரி. அப்ப இந்த மாதிரி ஆகும் பொழுது இன்னொன்னு, இருவருமே ஞானத்தை எடுத்து ஒருத்தர் பலகீனமா அப்படி கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதுல தப்பா போற மாதிரி இருந்தா அவங்களை கூப்பிட்டு வச்சு, இது கஷ்டம்தான், ஆனா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், இந்த அல்பகால சுகத்துக்காக நீ அதை இழக்க. அது மட்டும் இல்லாம இந்த போதை கள்ள தொடர்பு அல்லது காதலே காமம் தான். அப்ப அது ஆத்மாவின் சக்தியை அழிக்குது. அதனாலதான் அதை வெல்ல சொல்ற. அந்த ஆத்மாவுக்குள்ள சக்தியை நிரப்ப மீண்டும் அனைத்தும் வருது பாருங்க. இல்லையா? புத்தி நல்லா படிக்கிற பையன் காதல்ல விழுந்த உடனே ஃபெயில் ஆகுறான்ல, எப்படி நடக்குது அந்த ஏன்னா முழுக்க அதை பற்றிய சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்கும். சோ அதுல இருந்து விடுபடணும். சோ அப்ப நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. இது இப்படித்தான் இருக்கும். நீங்க இப்படியே போனா உங்களால திருப்தி ஆயிட முடியுமா? அது திருப்தியே ஆகாது. உங்களை மென்டலா ஆக்கியே தீரும். கடைசியில பெண்ணே கிடைக்காத நிலையில் ஓரின சேர்க்கை ஆயிடும். அதுவும் கிடைக்கலன்னா விலங்கையும் விட்டு வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் இந்து கோயில்ல இருக்கும் பாருங்க. சில கோயில்கள்ல இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த கலிகாலத்தில் இப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் இருக்கிறாங்க. கலியுகத்தில் அந்த நேரம் தான் கடவுள் மாத்துறார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ அந்த மாதிரி நிலை வியாதி எல்லாம் எய்ட்ஸே குரங்குல இருந்து வருதுன்றாங்க. அது உண்மையான்னு தெரியாது. சோ அப்ப விலங்குகளோட காமத்துல ஈடுபடும் போது என்னென்ன எல்லாம் வரும்? ஒண்ணும் இல்ல, சும்மா வீட்டுல பூனை நாய் இருந்தாலே நிறைய நோய் வருதுன்றாங்க. அது அந்த அலர்ஜி வருது. அது தான் மீனாவுடைய ஹஸ்பண்ட் புறாவுடைய ஏதோ ஒரு கிருமி இருக்கும் போல இருக்குது அது மேல, புறா வளர்த்ததுக்கே. அப்ப இவன் காமத்துல ஈடுபாடு எவ்வளவு பெரிய வரும். அப்படியெல்லாம் நரக அனுபவிச்சுதான் அவன் திருந்தணும்னு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றபடி இங்க அடிக்கிற விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கடவுளுடைய குழந்தை இல்லையா, என் மனைவியும் கடவுளுடைய குழந்தை. அப்ப ஒரு அப்பாவுடைய குழந்தை யாரு? சகோதரன் சகோதரி தானே. அப்ப என் சகோதரி தப்பா போறா அப்படின்ட்டு நான் ஒரு கருணையினால சொல்ல முடியுமே தவிர கோபம் வராது. மனைவி நினைச்சாதான் கோபம் வரும். அதே மாதிரி கணவன் நினைச்சாதான் கோபம் வரும். அது அண்ணன் அப்படின்னா கோபம் வராது. அதனால தானோ என்னமோ தெரியல, இந்த பிராமணர்கள் கூட, கலியுக பிராமணர்கள் கூட கணவனை ஏனான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம். ஏன்னா உண்மையான பிராமணர்கள் நாம தான். இறைவன் ஒரு வயோதிகர் உடலை இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அதைத்தான் ஆதாம்ன்ட்டு
குரான் பைபிள்ல இருக்கு. சோ அந்த பிரம்மாவின் குழந்தைகள் தான் உண்மையான பிராமணர்கள். வர்ணம், இது ஜாதி கிடையாது. வர்ணம்னா கலர். சோ கடவுளுடைய கலர் நம்முடைய கலரா மாறுது, அதாவது குணம். சோ இப்ப சகோதரனாக இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்குது. அப்ரஹாம் தன்னுடைய மனைவி எல்லாருக்கிட்டையும் இது என்னுடைய தங்கச்சின்னு தான் சொல்லியிருப்போம். அதே மாதிரி இன்னொருத்தரும் யாரோ இதே மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. இன்னொருத்தரும் இதே மாதிரி சொல்லுவாங்க. 2 தடவை ரிப்பீட் ஆகும். அது மனைவிய சகோதரின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரெல்லாம் மோசமா இருக்குது, அதனால அப்படி சொன்னாங்கன்னு. ஊரெல்லாம் மோசமா இருந்தா தங்கச்சின்னு சொன்னாதானே ரிஸ்கே இல்ல. ஒய்ஃப்னா ரிஸ்க் கிடையாது இல்ல. அப்ப அங்க யோசிக்கணும். ஏன்னா ராஜா வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் இது ஒய்ஃப்ன்ட்டு. அடப்பாவி, ஏன் போய் சொன்ன, நான் ஒரு பெரிய பாவம் செய்ய பார்த்தேனேன்னு ராஜா சொல்லுவார். அப்ப அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல, இது ஏன் நடந்துச்சுன்ட்டு. இதுதான் முக்கியமான விஷயம். சரி, மற்றபடி அவன் கெட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா இங்க பற்று இருக்கக்கூடாது. காமம் மட்டும் இல்ல, காமம், கோபம், பற்று, மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அததான் சாத்தான் மாயான்றாங்க. இதனால்தான் நமக்கு துக்கம் வருது. சோ அதனால அவன் நன்மைக்காக நம்ம சொல்றோமே தவிர எனக்காக சொல்லல. அவங்கள விலக்கி வையுங்கள். அதுல வந்து படுங்கள்ன்றது மேபி அது நினைக்கிறேன். மேபி இவங்களுக்கு வந்து நெருங்கி இருக்கிறது தான் அந்த அர்த்தம்னே புரிஞ்சுக்கிறாங்க. மனைவினாலே காமம்னு புரிஞ்சு அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. இங்க என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து விலகி இருங்கள்ன்றது கரெக்டானது. விலகி இருங்கள்ன்றது ஏன் அப்படின்னா, இப்ப அந்த பெண்ணுக்குள்ள காமம் வந்துடுச்சு அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். அவ அந்நிய ஆணோடு தவறு செய்கிறாள்னு போடல இங்க. அப்ப இங்க என்ன விஷயம் அந்த சோதனை அப்படிங்கிறது இல்லையா? அப்ப கணவன் கிட்டயே அவ காமம் வயப்படும் போதுதான் உபதேசம் பண்ணி தள்ளி இருங்கள்னு சொல்றது. இப்ப அந்த அந்த இதே கூட பிராக்கெட் எல்லாம் விட்டுட்டு படிப்போம். கரெக்டா வருதா பார்ப்போம். ஏன்னா அதுல பிராக்கெட்ல நிறைய அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஏனெனில் அவர்களில் சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருப்பதாலும் அவர்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து செலவு செய்வதாலும் ஆகும். ஆகவே நல்லொழுக்கமுள்ள பெண்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லொழுக்கமுள்ள பெண்கள் பணிந்து நடப்பவர், மறைவானதை அல்லாஹ் பாதுகாக்கின்ற காரணத்தினால் பேணி காத்துக் கொள்பவர். கணவன் பாதுகாக்கல, அல்லாஹ் பாதுகாக்கின்ற காரணத்தினால் பேணி காத்துக் கொள்கின்றவர். இங்க கணவன்ற வார்த்தையே வரல, பிராக்கெட்ல தான் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்ப இன்னும் அவர்களில் எவர்களின் மாறுபாட்டை அஞ்சுகிறீர்களோ அப்போது அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். படுக்கைகளிலும் அவர்களை வெறுத்து விடுங்கள். படுக்கைகளும் அவர்களை வெறுத்து விடுங்கள்னு போட்டிருக்குது. அவர்களை அடியுங்கள். இங்க பாருங்களா, அவர்களை அடியுங்கள் தான் இருக்கு. காயம் ஏற்படாதுன்ட்டு இவங்க போட்டுக்கிட்டாங்க பிராக்கெட்ல, மதத்தை காப்பாத்துறதுக்காக. சரி, அதனால் இதுல கொடுமை என்னன்னா, முஸ்லிம் பெண்களே ஆதரிச்சு பேசுவாங்க. கேட்ட டிரான்ஸ்லேஷன் சரியில்லைன்னுவாங்க. சரி, அதனால் அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்பட்டு விட்டால் அவர்கள் மீது யாதொரு வழியையும் தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாக மிக பெரியவனாக இருக்கின்றான். சரி, இங்க வந்து மாறுபட்ட நல்லுபதேசம் செய்யுங்கள், படுக்கைகளிலும் அவர்களை வெறுத்து விடுங்கள் அப்படின்ட்டு இருக்குது. சோ படுக்கைகளிலும் அவர்களை வெறுத்து விடுங்கள்ன்றது இப்ப இந்த அர்த்தத்துல யாருமே சிந்திச்சிருக்க மாட்டாங்க. இது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனதே உண்மையிலேயே ராவணன்றது இந்த 5 விகாரம் தான். அப்ப சீதையை மட்டும் கடத்தல, ராமரையும் தான் கடத்துறான். ஆனா அதுல சொல்லல. ஏன்னா ராமர்ன்றது அங்க குறிக்குது. ஒண்ணு அந்த சீதையுடைய கணவர்னு குறிக்குது, இன்னொன்னு கடவுளை குறிக்குது. சோ மீட்டுட்டு வர்றதுன்னு போது அது கடவுள் ஆயிடுறாரு. அப்ப கடத்தப்படுறது 2 பேரும் தான். 2 பேரும் அந்த ராவணன்றது காமத்தின் ஒட்டுமொத்த ரூபமாக காட்டுறாங்க. ராவணன் கடத்துறான்னா என்ன அர்த்தம்னா, காமத்தில் அவங்க இருக்கிறாங்க.
அப்ப எப்படி அந்த காமத்தை விட்டு வெளியில வரான்னு போது ராமரையே அவன் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க, சிவலிங்கத்தையே வழிபட்டுட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. இப்ப இங்க சிவனைத்தான் அவள் கணவனாக நினைக்கிறார். இங்கேயும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இங்க முக்கியமான விஷயம் என்ன, தூய்மை. இங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ஏன்னா அதை பற்றி யோசித்தால் கூட காமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சொல்லுவாங்க பாத்ரூம் ஒரு துவா போதுங்க. இதோட கொடுமை என்னன்னா, துவானா பிரேயர், வணங்குறது. கணவன் மனைவி காமத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயரம். கடவுளை வணங்கிட்டு எப்படி காமத்துல ஈடுபட முடியும்? அப்போ அது ஒரு ரஃபா ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிற வேண்டியதுதான். கடவுளை நினைத்தால் காமம் வராது முதல்ல. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் உண்மையில எப்படி இருப்பாருன்னு தெரியாது இல்லையா? சோ கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு. நீங்க அவர் நினைவுல இருந்து பாருங்க 5 நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது காமம் என்னமோ காமம் தனியா இருக்கும்போது தனியா போய் டக்குன்னு இறைவன் நினைவுல இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த காமம் போகுதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது கடவுள் நினைவுலயே நீங்க எப்பவும் இருந்தா ஒண்ணும் இல்ல, 5 வேளை தொழுகை சொல்றாங்களே, அந்த 5 வேளை எவ்வளவு நேரம் தொழுகைக்கு ஆகுதோ அவ்வளவு நேரம் நீங்க இறைவன் நினைவுல மட்டும் உங்களுக்கு எண்ணமே வராது இல்லையா? சோ கடவுளை வணங்கிட்டே காமத்தை அப்படின்னா அது ஒரு ஒப்பிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு மந்திரம் ஒப்பிக்கிறாங்க. ஓம் நம சிவாய, அந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் சொல்றதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்லை. அல்லாஹ் அக்பர் ஒன்னும் ஆயிட போறது இல்லை. சோ இறைவனை நினைக்கும் போது, அவர் அப்பா நினைக்கும் போது, அந்த அப்பாவுடைய மகளோடு நான் காமத்துல ஈடுபடுறேன்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? என்னுடைய அப்பா சிவனுடைய மனைவியோட நான் காமத்தில் ஈடுபடுறது எவ்வளவு பெரிய பாவம். அது பார்வதி கதையில இருக்கும். சிவனுடைய மகனே பார்வதி மீது ஆசைப்படுவான், ஜலந்தர்னு ஒருத்தன். சோ இந்த விஷயமெல்லாம் வரும்போதுதான் உங்களால காமத்தை வெல்ல முடியும். கணவனோடு ஒரு மனைவி காமத்தை வென்றால், மனைவியோடு கணவன் காமத்தை வென்றால்தான் அந்த இருவரும் மற்ற ஆணை பெண்ணை பார்க்கும்போது சலனமாகாமல் இருக்க முடியும். இல்லாட்டினா முடியாது. சரி, மற்றபடி அடிக்கிறது இதெல்லாம் கடவுளுடைய வழி கிடையாது, சாத்தானுடைய வழியும் கலந்துதான் எல்லா மதமும் இருக்கும். ஏன்னா மதத்தை உருவாக்குறதே சாத்தான் தான். பிரிவினையில ஏற்கனவே ஒரு மதம் இருக்குது, அது சரியில்லைன்னு தான் இன்னொரு மதத்தை உருவாக்குது. அதுதான் சாத்தானுடைய வேலையை. அப்ப எப்படி எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியும் இல்லையா? சோ மற்றபடி இதுல கடவுளுடைய வழி என்ன அப்படின்னா, காமத்தை விடுறதை பற்றி தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க கள்ள தொடர்புன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இதுல எந்த இடத்துலயுமே இன்னும் அப்படின்னு போடவே இல்லை. அவர் ஜாக்கிர் நாயக் ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றாரு, எல்லாருமே நரகத்துக்கு முதல்ல அனுப்பப்படுவார்கள் போட்டிருக்கு. பிரதர் இதுல எங்க முஸ்லீம்னு போட்டிருக்குன்றாங்க. அதான் நாங்களும் கேட்கிறோம், இதுல எங்க கள்ள தொடர்புன்னு போட்டிருக்கு? அப்ப நீங்க உங்க வசதிக்கு ஏற்ப எடுத்துக்கிறீங்க இல்லையா? சரி, ஓகே. 35 படிங்க சிஸ்டர். இன்னும் கணவன் மனைவியாகிய இருவருக்குள் பிணக்குண்டாகி பிளவை நீங்கள் அஞ்சினால், அப்போது அவன் குடும்பத்தாரின் மத்தியஸ்தரையும் அவள் குடும்பத்தாரில் ஒரு மத்தியஸ்தரையும் நீங்கள் ஏற்படுத்தி அனுப்புங்கள். அவ்விருவரும் இவர்களுக்குள் சமாதானத்தை உண்டு பண்ண நாடினால் அல்லாஹ் இவ்விருவரையும் ஒற்றுமையாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் தெரிந்தவனாக நன்கு உணர்கிறவனாக இருக்கின்றான். சரி. சோ ஒருவேளை அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சா, இது ஜென்ரலா நடக்கிற விஷயம்தான். அதாவது பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ற இடத்துல நடக்கும். லவ் மேரேஜ்னா நீங்க தான் எங்களை கூப்பிடலையே. சோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டு குடும்பத்தாரிலையும் ஒரு மத்தியஸ்தரை கூப்பிட்டு சமாதானத்தை உண்டு பண்ண நாடினால் இவ்விருவரையும் பாருங்க, இவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ண அல்லாஹ் இவ்விருவரையும் ஒற்றுமையாக்கி விடுவான். அல்லாஹ் யாவரையும் தெரிந்தவனாக நன்கு உணர்கின்றான். பெரும்பாலும் பிரியறவங்க எல்லாம் சொல்றது எல்லாம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு தான் இவர் இப்படி பண்ணாரு இப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் எங்க அவங்க சேர்க்க போறாங்க? அதே மாதிரி பெண்களுமே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அம்மா பேச்சை கேட்டு இப்படின்னு சொல்றது. இது படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு எதுவுமே ஒத்து வராது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வலி இருக்கதான் இருக்கும். உங்களுடைய விதி எல்லாமே இருக்குது. உங்களுடைய கர்மத்தின் விதிப்படி இதை அல்லாஹ் நாடினால்னு இருக்குது. கரெக்டா சொன்னா உங்க விதி நல்லா இருந்துச்சுன்னா
ஒண்ணா இருப்பீங்க. ஆக்சுவலா ஒண்ணா இருந்தா தான் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தனியா இருந்தா அதை விட கூட நல்லா இருக்கலாம். ஒழுக்கமாக இருக்கணும். கடவுளோட மட்டும் இருக்குது இல்லையா? ஏன்னா கணவன் இறந்துட்டா, மனைவி இறந்துட்டாலே மனம் சலனம் ஆகுது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பாதுகாப்பு இல்லாம போயிடுது. சோ அதனாலதான் திருமணம் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கால் கட்டு அப்படின்ட்டு. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் இறக்க தானே போறாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் கள்ள தொடர்புல டைவர்ஸ்ல பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப அந்த கணவனையோ மனைவியையோ உணர்வு பூர்வமாகவோ அல்லது எதன் பூர்வமாகவும் சாராமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அப்படி இருந்து கடவுளை மட்டும் நீங்க நினைவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரஹ்மான் வந்து இத சொல்லியிருந்தார். கடவுளுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சோ சொன்னாரோ தெரியல. சோ கடவுளுடைய சேவையில இருக்கணும். கடவுளுடைய சேவையா பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? சரி. அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜென்ரலா நடக்கிறதுதான். பிரிஞ்சா 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. அதுதான் போட்டிருக்கிறாங்க. ஓகே சிஸ்டர். மீதியை வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஹாப்பி பொங்கல் எல்லோருக்கும். Thank you.